ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 6ஆம் தேதி இந்தியா E85 ஃபியூவல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன E85 ஃபியூவல்னா 85% எத்தனால் இருக்கும், பேலன்ஸ் 15% தான் அதில் பெட்ரோல் இருக்கும். ஸோ கரண்டாக இந்தியாவில் E20ன்றது தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் 20% எத்தனால் இருக்கும், பேலன்ஸ் 80% பெட்ரோல் இருக்கு. ஸோ ஃபியூவல் வைஸ் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா இந்த E20 பெட்ரோல் ப்ரைஸ்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது 108 per லிட்டர்னு போயிட்டு இருக்குன்னா இந்த இப்போ லான்ச் பண்ணியிருக்க E85ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட 20 ரூபா கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 88 per லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ E20யை கம்பேர் பண்ணும்போது E85 ரொம்ப சீப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் கவர்மெண்ட் இதை சடனாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த E85 ஃபியூவல் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ E85 ஆல்ரெடி சீப்பர்னு நம்ம சொல்லிட்டோம். அதே சமயத்தில் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த யூஎஸ் அண்ட் ஈரான் வார் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இது ஒரு முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் க்ரூட் ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால தான் இப்போ ரீசெண்டாக பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம். ஸோ அதை கம்மி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா எத்தனால் எதுலேருந்து மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் அண்ட் அதர் கிராப்ஸ்லேருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சுகர் கம்பெனிஸ்க்கு எல்லாமே இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். லோயர் எமிஷன், ஸோ இது ஒரு கிளீனர் ஃபியூவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்பேர்ட் டு பெட்ரோல். ஸோ அதனால எமிஷனும் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா வெஹிக்கல்ஸும் இந்த E85 யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. E85ன்றது ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கல்ஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கல்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க பெட்ரோல் வண்டியில் நம்ம போய் இதை போட்டோம்னா இன்ஜினே டேமேஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த E85 ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டர்டே தான் பார்த்துருந்தோம். ஹீரோ மோட்டார் கார்ப் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல், ஹீரோ HF டீலக்ஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி கார்லையும் வேகனார் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் எந்தெந்த கம்பெனி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்சில் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. மாருதியில் ஃப்ரான்ஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கம்பெனிஸ். ஸோ இதுக்கு ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டாக 45லேருந்து 85 ஃபியூவல் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள இதை 500 இன்க்ரீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஏன்னா இந்த E85 சீப்பராக இருக்கு. பட் இருந்தாலும் இதில் ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லோயர் மைலேஜ் தான் தரும்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு சேவிங்ஸ் டிபெண்ட் வெஹிக்கிள் தான் சொல்லியிருக்காங்க. சரி, இது கரண்ட்டாக இப்போ எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 45 to 50 ஸ்டேஷன் பார்த்தோம்னா பூனே, டெல்லி, லக்னோ, ஸோ இந்த சைடு தான் வருது, சாட்டாரா. ஸோ சென்னை அதாவது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஸ்டேஷனும் இருக்கிறதா சொல்லப்படலை. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு சென்னையில் எஸ்பெஷலி உள்ளவங்களுக்கு எங்கேயாவது இந்த E85 ஸ்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட ப்ரைஸ் பர் லிட்டர் எவ்வளோன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.